பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் தேவன் தள்ளிவிடுகிறவரா? நிச்சயமா தள்ளிவிட வேண்டிய காரியத்துக்கு தள்ளிவிட்டு தான் ஆகணும். அவர் தள்ளிவிடுகிறார் என்பதற்கு ஒரு காரியத்தை இந்த நாளிலே உங்களோடு நான் தியானிக்க போகிறேன். தள்ளி விடாதவர் தான், ஆனால் ஒருவனை தள்ளி அப்படின்னு அந்த வசனத்திலே ஆரம்பிக்குது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே ஒருவனை தள்ளினார் என்றும் ஒருவனை தன் இருதயத்திற்கு ஏற்றவனாய் கண்டார் என்றும் அவர் சில்லுகிற அவருடைய சித்தத்தின்படியெல்லாம் அவன் செய்வான் என்றும் அவர் நம்பினாரே. அப்படி நம்பினதற்கு காரணம் என்ன? தள்ளுகிறவரா ஆண்டவர் என்று கேட்டீங்க. நிச்சயமா அவர் தள்ளுகிறவர் அல்ல. ஆனால் எதிர்பார்த்த காரியம் இல்லாட்டா, ஒரு சமயத்தில் ஒரு தாயார் என்னிடத்தில் தொடர்பு கொண்டார்கள். அப்படி தொடர்பு கொண்ட போது அந்த தாயார் சொன்னாங்க, ஐயா, நான் கண்ணீர் வடித்து கொண்டு தான் இருக்கிறேன், 24 மணி நேரமும் கண்ணீரோடு தான் இருக்கிறேன் என்று சொன்னார்கள். ஏன் என்று கேட்டேன். என் மகன் வெளிநாட்டில் பணியாற்றுகிறான். திடீரென்று ஒரு நாள் உடல் பலவீனம் என்று சொல்லி எனக்கு ஃபோனில் அழுதான். உடனே என் பிள்ளை அழுத உடனே எனக்கு ஏக்கம் வந்துருச்சு. ஏன்னா பெத்தவனம் பித்து இல்லையா? பையன் அழுத உடனே எனக்கு தாங்கலை. நான் உன்னை பார்க்க வரணும்டானே. ஆமாம்மா வாங்க, உங்களுக்கு விசிட்டிங் விசா 6 மாதம் எடுத்தாரேன்னு சொல்லி விசா எடுப்பதற்கு அந்த நேரம் சூழ்நிலை சரியான நேரம் ஆகையினால பிளட் டெஸ்ட் மோக்கண்டு எடுக்க வேண்டியிருந்துச்சு. எல்லாம் எடுத்து அனுப்பினேன். அவன் கேட்டு எல்லாவற்றையும் வாங்கி கொடுத்து விசா அனுப்பியிருந்தான். அங்கே வந்தபோது மருத்துவ செக்கப்புக்காக டாக்டர் இடத்துல கொண்டுட்டு போனாங்க. ஏன்னா ஒரு நாட்டிலேருந்து ஒரு நாட்டுக்கு போனால் வியாதி பரவக்கூடாதுங்கிறதுக்கு மெடிக்கல் செக்கப் உண்டு. நாம் போகிறனால மெடிக்கல் செக்கப் எடுத்தால் விசா கொடுப்பாங்க, அங்கே போனோடனையும் பண்ணுவாங்க. ஆகையினால பண்ணுறதுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. அப்போ அந்த மருத்துவர் சொன்னார், அம்மா, உங்கள் மகன் அன்பினாலே உங்களை அழைக்கலை, தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு அழைக்கிறார். எதுக்கா? அன்பினால் அழைக்கலை, தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு அழைத்திருக்கிறார். என்னையா நீங்கள் என்ன சொல்கிறீங்க, எனக்கு புரியலைன்னாங்களாம். உடனே அவர் சொன்னார், அம்மா, உங்கள் பையனுக்கு குடிச்சு 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 மதுபானத்தினால அதிகமாக பாதிக்கப்பட்டு போயிடுச்சு அவருடைய கிட்னி. வேறு யாரும் கிட்னி கொடுக்கறதுக்கு முன் வரல. உங்கள் பிளட்டை எடுத்து பார்த்தோன்னா ஒத்து வந்துச்சு. அதுக்காக என் தாயிடத்தில் கேட்பேன், என் தாய் எனக்காக எதையும் கொடுப்பாள் என்று சொல்லித்தான் உங்களை அழைத்திருக்கிறார் என்றார். சரி, என் பிள்ளை தானே வாழட்டும் என்று புருஷனை இழந்தபோது என் பிள்ளையை படிக்க வைத்தேன், கல்வியை உருவாக்கினேன், ஒரு மகளை திருமணம் செய்து கொடுத்து வாழ வைத்தேன். ஆனால் அவன் இப்பொழுது பாதிக்கப்பட்டிருக்கிறான், ஏதோ பிள்ளை தவறு செய்துட்டானே, இனியாவது திருந்தட்டும் என்று கிட்னியை கொடுத்தேன். ஆனால் அவன் கிட்னியை பெற்று கொஞ்ச நாள் சௌரியமான போது மறுபடியும் குடிக்க ஆரம்பித்து விட்டான். மறுபடி குடிக்க ஆரம்பித்தா பரவாயில்ல. மருத்துவர் சொன்னாங்க, இப்போ உங்கள் பையனுக்கு ஈரல்லையும் பாதிப்பு வந்திருக்கு, அதாவது லிவர்லையும் பாதிப்பு வந்திருக்கு, கொஞ்சம் லிவரும் கொடுக்க முடியுமா? நான் அதையும் கொடுத்தேன். என் வேதனை சரீரத்தில் உண்டு, பாடு உண்டு, ஆனால் அதை நினைக்கவில்லை. காரணம், என் பிள்ளைக்காக தன்னையே கொடுப்பதற்கு ஆயத்தமான தேவனை அறிந்ததினால் நான் எல்லாவற்றையும் கொடுத்தேன். அப்படி இருந்தும் அவன் இன்னும் குடிக்கிறான். என் வேதனை நினைத்து நான் அளவில்லை, என் பலவீனத்தை நினைத்து நான் அளவில்லை, என் பிள்ளை மாறலையே என்று கண்ணீர் வடிக்கிறேன். ஒரு சாதாரண உலக பிரகாரமான தாய் இத்தனை கண்ணீர் வடிப்பார்னா ஆண்டவர் எத்தனை கண்ணீர் வடிப்பார்? உடைய வேதத்தை திரும்பவும் சொல்கிறேன், கையில் எடுத்துக்கொள்ளுங்க. எடுத்து ஒரு வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை கையில் எடுத்துக்கிறீங்களா? அப்படி எல்லாரும் எடுக்கிற வரைக்கும் நீங்களும் நானும் பாடு. அல்லேலூயா. ஒரு போதும் மறவாதே உண்மை பிதாயிருக்க
உனக்கென்ன குறை மகனே, ஒரு போதும் மறவாத உண்மை பிதாயிருக்க. உனக்கென்ன குறை மகனே, உனக்கென்ன குறை மகனே, உனக்கென்ன குறை மகளே, உனக்கென்ன குறை மகனே, உனக்கென்ன குறை மகளே, உனக்கென்ன குறை மகளே, உனக்கென்ன குறை மகளே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஒரு போதும் மறவாத உண்மை பிதாயிருக்க. உனக்கென்ன குறை மகனே, கப்பலின் அடித்தட்டிலே களைப்புடனே தூங்குவா. கப்பலின் அடித்தட்டிலே களைப்புடனே தூங்குவா. கதலும் உன் சத்தம் கேட்டால் கடல் புயல் அமர்த்துவா. கதலும் உன் சத்தம் கேட்டால் கடல் புயல் அமர்த்துவா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஒரு போதும் மறவாத உண்மை பிதாயிருக்க. உனக்கென்ன குறை மகனே, உன்னாசை விசுவாசம் ஜெபமும் வீணாகுமா. உன்னாசை விசுவாசம் ஜெபமும் வீணாகுமா. உறக்கமில்லாதவர்கள் உன்னை விட்டு அகலுமா. உறக்கமில்லாதவர்கள் உன்னை விட்டு அகலுமா. அல்லேலூயா 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 ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா. ஒரு போதும் மறவாத உண்மை பிதாயிருக்க. உனக்கென்ன குறை மகனே, உனக்கென்ன குறை மகனே, உனக்கென்ன குறை மகளே, உனக்கென்ன குறை மகனே, உனக்கென்ன குறை மகளே, உனக்கென்ன குறை மகனே, உனக்கென்ன குறை மகனே. எல்லாம் எடுத்திருப்பீங்க. ஆண்டவர் தள்ளி விடுகிறவரா? ஐயா, தள்ளி விடுறவர்ல. நான் உங்களுக்கு சொல்ல, ஒரு தாய் தன் பிள்ளைக்காக எல்லாவற்றையும் கொடுத்தாள். எல்லாவற்றையும் கொடுத்தாலும் அந்த பிள்ளை திருந்தலைன்னா என்ன செய்யறது? உணரலைன்னா என்ன செய்யறது? இயேசு இந்த உலகத்தில் தன் ஜீவனை கொடுத்தார். ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் மேலான அன்பு இந்த பூமியில் என்ன இருக்கு? உனக்காக இன்னைக்கு எல்லாத்தையும் வாங்கி கொடுக்கலாம். ஒருத்தன், ஒரு பெத்த தகப்பன் ஸ்கூட்டர் வேணா ஸ்கூட்டர் வாங்கி கொடுப்பாரு, கார் வேணா கார் வாங்கி கொடுப்பாரு, விரும்புகிற ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாரு. எனக்காக உன் ஜீவனை கொடுப்பாரா? அதனால தான் யோபு சொல்றார், எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவும் பாராட்டினீர், உம்முடைய பராமரிப்பினாலே என் ஆவியை காப்பாற்றினீர்.
ஜீவன் தந்த ஆண்டவர் இல்லையா? சந்தோஷமாய் சங்கீதம் பாடுவோம், ஜீவன் தந்த நல் மீட்பரை பாடிடுவேன், மகிழ்ந்தாடிடுவேன், மீட்க வந்த இயேசுராஜனை. எனக்கு அன்பாளர்களே, நம்மை எல்லாம் பாவத்திலே சாபத்திலிருந்து மீட்க வந்தவர் தம்முடைய ஜீவனை கொடுத்தார். இதை விட வேற என்ன செய்யணும்? ஆனால் இன்னைக்கும் மாறலேன்னு சொன்னா, அந்த தாய் சொன்ன சாட்சியை கேட்டீங்க. அவங்க சொன்னாங்க, என் பையன் குடிக்கிறான், கிட்னி போயிடுச்சு, ஐயோ வெளிநாட்டில் இருக்கான், இருந்தாலும் தப்பு செஞ்சிட்டான், என் பிள்ளை இனிமேல் தவறு செய்ய மாட்டான், திருந்துவான் அப்படின்னு தன்னுடைய கிட்னியை கொடுத்து லிவரையும் கொடுத்து, ஆனால் அவன் முன்பு விட அதிகமாய் குடிப்பழக்கத்திற்கு அடிமையாகி விட்டான் என்று சொன்னால் அந்த தாய் எத்தனை கண்ணீர் வடிப்பாள். ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது தான். வேதத்தில் நீங்கள் பார்க்கலாம், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே 5ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ஏசாயா 5ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொண்டு முதல் வசனத்திலிருந்து வாசிங்க. இப்பொழுது நான் என் நேசரிடத்தில் அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து என் நேசருக்கு ஏற்ற ஒரு பாட்டை பாடுவேன். ஏன்னா அவர் யாரு? திராட்சை ரசம் பாக்கிலும் இனிமையானவரே, திராட்சை ரசம் பாக்கிலும் இனிமையானவரே, ஊற்றுள்ள பரிமளமே, உலகெல்லாம் உள்வசமே, ஊற்றுள்ள பரிமளமே, உலகெல்லாம் உள்வசமே. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கு ஸ்தோத்திரம். காமச்சி நாயகரே, கண்களில் பிடித்தவரே, கதவு பிடித்தவரே, கைவிட கல்மலையே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் தள்ளி விடுறவர் இல்லைங்க, ஆனா எதிர்பார்த்தது என்ன? தன் பிள்ளை திருந்திடுவான். ஒரு தாய் தன் பிள்ளைக்காக தனக்குரிய எல்லாவற்றை கொடுத்து அவன் மாறலேன்னு வேதனைப்பட்டா, உனக்காக இந்த பூமியை உண்டாக்கி, எனக்காக இந்த பூமியை உண்டாக்கி, நமக்கு வெளிச்சம் தேவை, தண்ணீர் தேவை, உண்பதற்கு உணவு தேவை, உடுப்பதற்கு உடை தேவை, இருப்பதற்கு இடம் தேவை, எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி ஒரு ஏற்ற துணையும் கொடுத்து நல்லபடியாக வாழ்வான்னு எதிர்பார்த்த தேவன் சந்தோஷத்தோடு என்ன எதிர்பார்ப்பார்? என் பிள்ளை என்ன செய்வான்? என் இருதயத்திற்கு ஏற்றபடி செய்வான், அப்படித்தான் நினைப்பாரு. ஆனால் அப்படி இல்லைன்னா என்ன செய்யறது? இங்கே அதான் சொல்றாரு, செழிப்பான மகா செழிப்பான மேட்டிலே என் நேசருக்கு ஒரு திராட்சை தோட்டம் இருந்தது. அந்த திராட்சை தோட்டத்தை குறித்து இங்கே ஒரு பாட்டு. என்ன பாடுறாங்க? திரும்ப வாசிங்க. இப்பொழுது நான் என் நேசரிடத்தில் அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து என் நேசருக்கு ஏற்ற ஒரு பாட்டை பாடுவேன். என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் இருந்தது. அவர் அதை வேலி அடைத்து, நல்லா கவனிங்க, முதல்ல அதை பாதுகாக்கணும், பராமரிக்கணும். அவர் அதற்கு வேலி அடைத்து அதிலுள்ள கற்களை பொறுக்கி, ஏன்னா வேலி அடைக்கலன்னா காற்று பன்றிகள் என்ன செய்யும்? வந்து மேய்ந்து ஓடக்கூடாது. அதனாலதான் யோபு வீட்டை சுற்றி என்ன செய்தார்? வேலி அடைச்சிருந்தார். சத்துரு கூட ஆண்டவரிடத்தில் சொன்னான், ஐயா நீர் அவனையும்
அவனுக்குண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? ஏன்னா எல்லாத்தையும் அடைச்சி வச்சுட்டு நீ போய் தொட்டு பாருனா எப்படி? வேலி அடைத்து பாதுகாக்கிறவன். அநேக நேரத்தில் நாம் என்னதான் தவறு செய்தாலும் ஆண்டவர் நம்மளை விட்டு கொடுக்கிறவர்ல. நாம் அநேக நேரங்களில் பாடுறோம், நாம் எல்லாத்துக்கும் பாடுறோம். என்ன பாடுறோம்? என்னை விட்டு கொடுக்காதவன், என்னை நடத்துகின்றவன், என்னை விட்டு கொடுக்காதவன், என்னை நடத்துகின்றவன், என்னை பாதுகாப்பவன் என் நேசரிலே. என்னை விட்டு கொடுக்காதவன், என்னை நடத்துகின்றவன், என்னை பாதுகாப்பவன் என் நேசரிலே. நான் நடந்து வந்த போதும் என்னை பாதுகாக்கிறேன், நான் நடந்து வந்த போதும் என் கூட வருகிறேன். என்னை விட்டு கொடுக்காதவன், என்னை நடத்துகின்றவன், என்னை பாதுகாத்தவன் என் நேசரிலே. நம்ம விட்டு கொடுக்கல. எத்தனை தவறு செய்து எப்படி போனாலும் சரி, என் பிள்ளை திரும்பி வந்துடுவான், திரும்பி வந்துடுவான், திரும்பி வந்துடுவான், திருந்துவான், திருந்துவான். எத்தனையோ தருணங்களை கொடுக்கிறார். எசபேலுக்கு தவணை கொடுத்த தேவன். எசபேலுக்கு என்ன செய்தார்? தவணை கொடுத்தார். ஆமா, தானியேல் தவணை கேட்டான். 2ஆம் அதிகாரத்திலே 16ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். தானியேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்க கேட்டோம். தானியேல் ராஜாவினிடத்தில் போய் சொப்பனத்தின் அர்த்தத்தை ராஜாவுக்கு காண்பிக்கும்படி தனக்கு தவணை கொடுக்க விண்ணப்பம் பண்ணினான். எனக்கு கொஞ்சம் தவணை கொடுங்க. இன்னைக்கு உலகத்தில் நம்ம பணம் தான் தவணை வாங்கியிருக்கோம், அவன் டைமே தவணை வாங்கினான். ஒரு நாள் இரவு முழுவதும் கூடி ஜெபித்து ஆண்டவரிடத்திலிருந்து அதை பெற்றுக்கொள்வதற்கு. இன்றைக்கு எத்தனையோ தவணைகளை நமக்கு கொடுக்கிறார் திரும்புறதுக்கு. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபம்னு இயேசு கிறிஸ்துல யோவான் ஸ்நானகன் தொடங்கி இன்றைக்கு இருக்கிற கடைசி ஊழியன் வரைக்கும் பிரசங்கிக்கிறார். ஆனால் மனம் திரும்பி இருக்கிறோமா? மனம் மாறி இருக்கிறோமா? இல்லையே. அப்போ அவர் எதிர்பார்த்தது நடக்கலைன்னா என்ன செய்வார்? மனுஷனை மாதிரி நம்மகிட்ட வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாரா? இல்லை மனுஷன்தான் சண்டை ஓட்டாப்புல மாறிடுவானா? கொஞ்சம் சொல்லணும்னா அதுக்கப்புறம் சொல்லுவான் எனக்கு தெரிய எல்லாம் அப்படிமா. இன்னைக்கு அப்பா பிள்ளைகிட்ட சொல்ல முடியுதா? டேய் நல்லா படிக்கணும்டா, படித்து முன்னுக்கு வரணும்டா, வந்து நீயும் பெரிய ஆளாகணும்டா, ஆகி ஒரு கல்யாணம் பண்ணி வாழ வேண்டாமா, வாழ்ந்து. அப்போ கடைசியில் என்ன பதில் சொல்கிறது? இன்றைக்கி இருக்கிற பிள்ளைய கேட்குற கேள்வி வித்தியாசம். அப்பா சொல்ல அம்மா சொல்ல மதிக்கிறதுக்கு இன்றைக்கி பிள்ளைகள் இல்லை. ஒரு அம்மா என்கிட்ட ஃபோன் பண்ணி அடியே விட்டுக்கிட்டு இருக்காங்க. +2 படிச்சுக்கிட்டு இருந்த பொண்ணு, நல்லா கவனிங்க, +2 படிச்சுக்கிட்டு இருந்த பொண்ணு ஸ்கூலுக்கு போயிட்டு வரல. 13-14 நாள் ஆச்சு. அந்த தாயார் தினந்தோறும் கேட்குறாங்க, ஐயா என் பிள்ளை நல்லபடியாக வந்துடுவாளா, என் பிள்ளை நல்லபடியாக வந்துடுவாளா. ஏன்னா பெண் பிள்ளை. காவல்துறையில் போய் சொன்னேன். அவங்க சொன்னாங்க, அம்மா பேப்பரில் அவசரப்பட்டு போட்டக்கூடாதுமா, பொம்பளை பிள்ளைம்மா, வாழ்க்கை பொறுத்து தாம்மா செய்யணும், கொஞ்சம் பொறுத்து கண்டுபிடிப்போம்மா. எங்கிட்ட சொல்லியிருக்கீங்களா, நாங்கள் தேடிட்டு தாம்மா இருக்கோம், எங்கே இருந்தாலும் பிடிச்சி கொண்டு வந்துடுமா. அவசரப்பட்டு போட்டோ போட்டு ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையை கெடுத்துடக்கூடாது. எனக்கு அன்பானவர்களே, ஒரு சாதாரண மனுஷனே அவ்வளோ இரக்கம் இருக்குன்னா ஆண்டவர் இரக்கத்துக்கு எத்தனை. உங்கள் இரக்கத்துக்கு முடிவில்லை, உங்கள் அன்பிற்கு அளவே கிடையாது. அவருடைய அன்புக்கு அளவு இருக்கா? நாம் பாடுறோம்ல, எல்லாத்துக்கும் பாடுறோம். உங்க இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உங்க அன்பிற்கு அளவே இல்லை, உங்க இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உங்க அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலை தோறும் புதிதாயிருக்கும், அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன் தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன் தோத்தரிப்பேன்.
நீர் நல்லவே சர்வ வல்லவே, நீர் நல்லவே சர்வ வல்லவே, உங்க இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உங்க அன்பிற்கு அளவே இல்லை, உங்க இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உங்க அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலை தோறும் புதிதாயிருக்கும், அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். அவருடைய இரக்கத்துக்கு முடிவு இருக்கா? அவருடைய அன்புக்கு அளவு இருக்கா? சாதாரண உலகத்தில் இருந்த தாய், பெற்ற தாய் அழுகிறா. எதுக்கு? 10 மாதம் சுமந்து பெற்றதுக்கு இல்லை, விழிச்சிருந்து வளர்த்ததுக்கு இல்லை, அவனை கல்வி வித்தகனாய் கல்வி பெற வைத்ததுக்கு இல்லை, ஒரு நல்ல குடும்ப வாழ்க்கையை கொடுத்ததுக்கு இல்லை. எல்லாம் கொடுத்தும் தன் சரீரத்தில் இரத்தத்தை பாலாக்கி கொடுத்தும் அவன் ஒரு தீய பழக்கத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக தான் தாயிட்ட சொல்லி கூட கேட்கல. இதுக்கு தான் உன்னை கூப்பிடுறேன்னு சொல்லலை, நான் நோயில் இருக்கேன் என்னை பார்க்க வாங்கன்னு கூப்பிட்டுட்டு தந்திரமாக செய்திருந்தோம். அந்த தாய் வேதனை எதுக்கு தெரியுமா? இவ்வளவு கொடுத்து என் பிள்ளை என்ன செய்யலை, மாறலையே. இன்னைக்கு ஆண்டவர் ஏன் நம்மளை தள்ளி விடுறாரு? நரகத்தில் தள்ளி விடணும்னா நீயும் நானும் நரகத்துக்கு போகணும்னு அவர் நினைக்கிறாரு? இல்லை, அவரோடு இருக்கணும் தான். ஜெயம் கொண்டு, நான் ஜெயம் கொண்டு பிதாவினுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படி அருள் செய்வேன். இதுதாங்க ஆண்டவருடைய விருப்பம். தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, சந்தோஷப்படுறீங்க. சிலெல்லாம் எனக்கே பேசுன மாதிரி இருக்குங்கிறீங்க. நான் உங்களுக்கு நினச்சி பேசலை, எனக்கும் நினச்சி பேசலை. நான் என்ன பேசுகிறேனே அந்த இடத்துக்கு வந்துட்டா எனக்கு தெரியாது. ஏன்னா ஆவியானவருடைய நடத்துதலுக்கு நான் விட்டு கொடுப்பதுண்டு. அவர் என்னை என்ன சொல்ல சொல்கிறாரோ, இயேசு சொன்னார், அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்று இயேசுக்கு அவருடைய தாய் வேலைக்காரங்கிட்ட சொன்னார். அவர் என்ன சொல்கிறாரோ அதை உங்களுக்கு அப்படியே சொல்லியிருப்பேன், அவ்வளோதான். நானாக உட்காந்து பேசினா எனக்கு கருப்பு தெரியாது, சிகப்பு தெரியாது, முன்னாடி இருக்கிறது எதுவுமே தெரியாது. ஆனால் ஒன்று, இந்த வேதம் என் இருதயம் முழுக்க கர்த்தர் கொடுத்தார், அதற்காய் ஸ்தோத்திரம். அதைத்தான் உங்களுக்கு சொல்லிட்டு போகிறேன். நீங்களும் ஐயா ஒருவேளை இன்றைக்கு கூட ஆண்டவர் கொடுத்து காத்திருக்கிறார். மனம் திரும்பினா பரலோக ராஜ்யத்தை கொடுக்க காத்திருக்கிறார். நமக்குள்ள மனம் திரும்புதல் வந்துருச்சா நாம் தள்ளிவிடுற நிலைமைக்கு போகவே கூடாது. ஏன்னா ஒருத்தனை தள்ளி என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கே, அவனுடைய நிலைமைக்கு நாம் போயிடக்கூடாது. ஏன் தள்ளினாருங்கிறதுக்கு காரணம் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன். தள்ளி விடாதவர் எப்பேற்பட்ட நிலையில் இந்த வேதத்தில் சுற்றி 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 பார்த்தா கூட தள்ளி விட்டதை பார்க்கவே முடியாது. ஆனால் இங்கே அப்போஸ்தலர் 13:22 வாசிக்கிறோம், அவர் அவனை தள்ளி, யார? சகுல் அரசனை தள்ளிவிட்டு தாவீதை தன் இருதயத்திற்கு ஏற்றவனாய் தெரிந்து கொண்டாரே, அதற்கு காரணம் என்ன? அவர் தள்ளிவிடுகிறவரா? இதைத்தான் தியானித்து வருகிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற நீங்கள், இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து வருவதற்கு தேவைகள் சந்திக்கப்பட ஜெபிங்க. ஒரு நாள் தொலைக்காட்சி நிகழ்ச்சி வரணும்னா 4000 ரூபா, ரெக்கார்டிங் சேர்த்து 5000 ரூபா வந்துடுது. எங்களுடைய சபையோ ஐஸ்வர்யவான்கள் சபை, 2 கண்ணும் பார்வையில்லாத மக்கள். நான் காணிக்கையை நினச்ச சபையில் என்னதில்லை, வந்த மக்களுடைய தலையை என்ன சொல்லியிருக்கேன். ஏன்னா ஒருத்தராவது சாப்பிடாமல் போயிடக்கூடாது. எல்லாரும் திருநெல்வேலியிலலாம் பார்த்தீங்கன்னா வாரம் வேன் வச்சு தான் கூட்டிகிட்டு வரேன். 2 கண்ணும் தெரியாதவங்க, கூட்டம் காட்டணுங்கிறதுக்கு இல்லை, 2 கண்ணும் தெரியாதவங்க இவங்க நடந்து வரச்சுன்னா எப்படி வருவாங்க? கரெக்டாக அவங்கள கொண்டாந்து இறக்கி விட்டு திருப்பி கொண்டு விடணும். மாதம் ஒன்றுக்கு 16000 ரூபா செலவாகுது. ஒருவேளை கர்த்தர், நீங்கள் நினைக்கலாம் இதுக்கு ஒரு வேன் வாங்கிட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லையே நினைக்கலாம். கர்த்தர் கொடுக்கணும். நானாக போய் எந்த போய்ட்டு கடன் வாங்கக்கூடாது, யார்ட்டையும் கடன் வாங்கி நிற்கக்கூடாது. ஆண்டவர் அப்படி அனுமதிக்கவே இல்லை. அதுக்குன்னு அந்த ட்ரஸ்ட்டுக்குன்னு ஏவப்பட்ட ஒருத்தர் வைக்கணும். அது அந்த என்றைக்கும் அது அந்த குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும். ஒருவேளை ஆத்மாக்களை அழைத்து வருகிற வாரம் உங்களுக்கு உண்டானால் மாதம் 16000 ரூபா கூட்டு வரதுக்கு மட்டும்
உங்கள் பிறந்த நாள் திருமண நாட்களிலே நல்ல உணவு கொடுக்க உதவலாம், உடை கொடுக்க உதவலாம், ஊன்றுகோல் கொடுக்க உதவலாம், ஒரு கட்டுமான பணிக்கு கொடுக்க உதவலாம். ஏன்னா மதுரையிலலாம் முந்தி வயதான பெண்களை வைத்திருந்தோம். இப்போ அதில் வைக்க முடியல. காரணம் என்ன? இருந்த ஓடெல்லாம் 20 வருஷம் ஆச்சு போட்டு, அதை மாற்ற முடியலை. அந்த ஓடை திருப்பி மாற்றோன்னா அதுக்கு 1 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபா வரும். ஆனாலும் ஓடு இப்போ இருக்கிற வைக்கைக்கு உட்கார முடியாது. சென்ட்ரிங் போடணும். அதுக்கு கவுட்டு கேட்டால் 6 லட்ச ரூபா அதுக்கு செலவு கேட்குறாங்க. ஆனால் ஆண்டவர் 6 கோடியை கூட கொடுக்குறவர். ஏன்னா கோடா கோடி பெருக செய்கிற ஆண்டவர். ஆகையினால நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் எங்கேருந்தும் தருவார். எப்படியா நாங்கள் உதவி செய்ய, எங்களால் முடிஞ்ச சின்ன சின்ன செய்யணும்னு ஆசைப்படுறோம். இதில் 2 நம்பர் வந்துக்கிட்டே இருக்கும், ஜிபே, ஃபோன்பே. இதில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அது மட்டும் இல்லை, என்னிடத்தில் கேட்டால் உங்களுக்கு இன்னும் தொடர்பு கொள்றதுக்கு பல காரியங்களை சொல்லுவேன். உங்கள் ஜெபக்காரியம் எது இருந்தாலும் காலை 10லேருந்து 5க்குள்ளே சொல்லணும். ஏனையா மற்ற நேரம் நான் எல்லா நேரமும் கூப்பிடுங்க சொல்லிட்டு ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சுருந்தா என்ன பிரயோஜனம் இல்லை. எடுக்காமல் இருந்தால் என்ன பிரயோஜனம்? ரெக்கார்டிங் வந்துட்டேன். இப்போது ஃபோன் சில நேரத்தில் ஆஃபில் தான் இருக்கும், எடுக்க முடியாது. ஆராதனை இருந்தால் எடுக்க முடியாது. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை தவிர மீதி நேரம் கட்டாயம் எடுத்தான் பேசுவேன். ஆனால் குறிப்பாக 10லேருந்து 5க்குள்ளே நான் எடுக்கலைன்னு சொன்னால் ஒன்று ரெக்கார்டிங்கில் இருக்க, ஆராதனையில் இருக்கான்னு அர்த்தம். இல்லைனா கண்டிப்பாக எடுத்துருவேன். நீங்களும் உங்கள் ஜெபக்காரியங்களை சொல்லலாம். கர்த்தர் ஏவினால் நீங்களும் வந்து பார்க்கலாம். ஒருவேளை கேட்கலாம், ஐயா நாங்கள் கட்டுமானம் பண்ணி கொடுத்தா எங்களுக்கு பில்லு வைக்க முடியுமா? வைக்கிறதுக்கு வழி இருக்குது, என்கிட்ட கேளுங்க. இல்லாட்டா உங்கள் ஃபோன்லேருந்து 84 388 52 500 8438852500 இந்த நம்பரை நீங்கள் அடித்து பாருங்கள், உங்களுக்கே தெரியும். உங்களுக்காக நான் இப்போ ஜெபிக்கட்டுமா? அன்பின் நல்ல பிதாவே, இந்த நாள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமான நாளாக இருக்கட்டும். இந்த நாளிலே செய்ய நினைத்திருக்கிற, ஒருவேளை இன்டர்வியூக்கு போய் கொண்டிருக்கிற பிள்ளைகளாக இருக்கலாம், ஒருவேளை புதிதாக கல்விக்கு அடியெடுத்து வைக்கிற பிள்ளைகளாக இருக்கலாம், ஒருவேளை கல்லூரி வாழ்க்கைக்கு அடியெடுத்து வைக்கிற பிள்ளைகளாக இருக்கலாம், ஒருவேளை இன்றைக்கு தான் வேலைக்கு ஜாயின் பண்ண போகிற பிள்ளைகளாக இருக்கலாம், இன்றைக்கு தான் திருமண வாழ்க்கையில் அடியெடுத்து வைக்க போகிற பிள்ளைகளாக இருக்கலாம், அல்லது திருமண நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகளாக இருக்கலாம். ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும். ஒவ்வொருடைய கவலைகள் கண்ணீர்களை மாற்றும். மனம் சோர்ந்து மருத்துவமனையில் இருக்கிற என் அன்பு பெரியோர் சிறியோர் வாலிப பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். மரண தருவாயில கடைசி நிமிஷத்தில் போராடி கொண்டிருக்கிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். ஆண்டவர் ஆறுதலையும் சமாதானத்தையும் தருவீரா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.